அன்னபூர்ணா, இன்னைக்கு என்ன டேட்டு? உனக்கு இன்னைக்கு செக்கப் இருக்குல்ல? நான் தான் மறந்துட்டேன், நீயுமா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்? அச்சோ, ஆமாங்க. இன்னைக்கு செக்கப் இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஆமா, உனக்கு செக்கப் ஞாபகம் இருக்காது. இந்த வீட்ல இந்த வேலை செய்யல, அந்த வேலை செய்யல, அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். பேசிட்டே இந்த நேரம் தான் செல்லும். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், போலாம் வாங்க. இதுக்கு மேல என்ன நீ ரெடி ஆகணும்? இப்பயே அழகா தான் இருக்கா, வா போலாம். என்னங்க இந்த சாரி சும்மா கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ இப்படியே ரொம்ப அழகா இருக்க, போகலாம் இப்படியே. என்னங்க ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க? கொஞ்சம் மெல்லமாக தான் போங்களேன். இதெல்லாம் ஒரு வேகமா? நாங்க எம்பிட்டு வேகமா போவோம் தெரியுமா? இங்க காரை ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கதான் போய் காரை நிறுத்துவோம். எங்க சுடுகாட்லையா? ஒரு புள்ளத்தாச்சி பேசுற பேச்சா இது? சுடுகாடு இது அதுன்னு. பின்ன என்ன, இம்பிட்டு வேகம் போனால் நேராக மேலே தான் போகணும். நீ ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடு, மீதி கதெல்லாம் அப்புறம் பேசுவேன். 20 வருஷமா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். உன்னை எவ்வளவு சேஃபா கூட்டிட்டு போனேன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. என்ன நினச்சி எனக்கு கவலை இல்லைங்க, உங்களை நினச்சா தான் எனக்கு பரிதாபமாக இருக்குது. சப்போஸ் எதனா ஒன்றுனா நான் இங்கேருந்து குதிச்சு தாவி போயிடுவேன். நீங்கள் எப்படி குதிப்பீங்க? ஸ்டேரிங்க பிடிப்பீங்களா இல்லை குதிச்சு போவீங்களா? ஏமா தாயே, கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு வாமா. வண்டி ஓட்டும் போது ஏதாவது அப்போ சகனமா பேசிக்கிட்டே இருக்கேன். என்னை பார்த்து முறைச்சது போதும், முன்னாடி வண்டியை பார்த்து ஓட்டுங்க. சாமி, ஏதாவது பிச்சை இருந்தா போடு சாமி. நீ நல்லா இருப்ப, உன் புள்ள குட்டிங்க நல்லா இருக்கும். சாப்பிட்டு 4 நாளாச்சு. என் பொண்டாட்டி பட்டினி கிடக்கா, என் பசங்களும் பட்டினி கிடக்குறாங்க. உனக்கு புண்ணியமா போவோம். ஷோ பாவம். என்னங்க ஏதாவது பைசா இருந்தால் கொடுங்க. என்னங்க பைசா கொடுங்க, ஏன் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? பெரியப்பா, பெரியப்பா என்ன ஞாபகம் இருக்கா? பெரியப்பாவா? யார் இவரு? பெரியப்பா, நான் தான் உங்க செழியன். இல்ல செழியன், என்ன தெரியலையா உங்களுக்கு? சரியா, என்ன மன்னிச்சிடுப்பா. கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான்டா. நான் இன்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். என்னங்க யார் அவரு? இவர்தான் என்னோட பெரியப்பா. என் அப்பா கூட பிறந்தவர். நல்ல வசதி வாய்ப்பா தான் இருந்தாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அம்பிட்டு பணத்தையும் ஷேர் மார்க்கெட்ல போட்டு நாங்க நஷ்டமாயிட்டோம். நடுத்தருக்கு வந்துட்டோம்டா. எங்களுக்கு போறதுக்கு வழி தெரியல. பெரியப்பா, நான் இருக்கல, என் வீட்டுக்கு வர வேண்டியதானே? நான் எப்படிப்பா உன் வீட்டுக்கு வருவேன்? உன் அம்மா இறந்ததுக்கு காரணம் நான் தானே நினைச்சிட்டு இருக்கேன். நான் எப்படி வருவேன்? உன் அம்மாவை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா அதுக்காக உன் அம்மாவை கொலை பண்ற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது. தவறுதெல்லாம் நடந்த ஆக்சிடென்ட், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு மன்னிச்சிடுப்பா. நான் எதுவும் வேணும்னே பண்ணலப்பா. எனக்கு தெரியும் பெரியப்பா, அது ஆக்சிடென்ட் தான். அக்கா தான் இது தப்பா சொல்லிட்டேன். அவளால தான் நான் உங்களை பிரிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா. அது ஒரு ஆளுன்னு அவ பேச்ச போய் நீங்க கேட்டிருக்கீங்க பாரு. அந்த பொம்பளைக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது போல. சரி, பேசுறது போதும், வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். எனக்கு எப்படியெல்லாம் வளர்த்துருப்பீங்க சின்ன வயசுல. உங்களை இப்படி ஒரு கோலத்துல பார்க்க என்னால முடியல. வாங்க பெரியப்பா. அன்னபூர்ணா, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்யறியா ப்ளீஸ்? சொல்லுங்க, என்ன செய்யணும்? நான் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறேன், நீ வீட்டுக்கு போயிடு. நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஷாப் போயிட்டு அவங்களுக்கு தேவையானலாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்கள எல்லாரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க. பெரியப்பா, பெரியம்மா, இனிமேல் இது என் வீடு இல்லை, இது உங்கள் வீடு. அக்கா, அக்கா, ஏன்டா வளர்ந்து கேட்டவனே, நீ நல்லா தானே இருக்க? ஒரு கம்பெனிக்கு போனால் கூட மாதம் 20,000 சம்பாதிக்கலாம். ஏன் அப்பாவை பிச்சை எடுக்க விட்ட? அண்ணே, நான் வேலைக்கு ட்ரை பண்ணாமல் இல்லை, எல்லா வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். என்னோட ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பழைய வீட்டை ஜப்தி பண்ணும்போது கூடவே எடுத்துட்டாங்க. அந்த ஃபைல்ஸ் கூட தரல. ஃபைல்ஸ் இல்லாமல் கூலி வேலைக்கு தான் போனேன். ஆனால் மூட்டத்துக்கு ஒரு காசு வீட்டுக்கு பத்தலை. ஆனால் அப்பா பிச்சை எடுக்கிறது எனக்கு தெரியாதுண்ணே, நீ சொல்லி தான் தெரியும். சரியா, நான் பிச்சை எடுக்கிறது யாருக்கும் தெரியாதுப்பா. சரி விடுங்க, போனதெல்லாம் போகட்டும். நீ நாளையிலேருந்து என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இனிமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அண்ணன் தியாவும் ஸ்டடீஸை பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா. ஏமா ஸ்டடீஸை பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்ட? அண்ணா, அது வந்து அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. பணம் இல்லை, என்னால் படிக்க வைக்க முடியல. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எப்படி படிக்க வைக்கிறது?
போனதெல்லாம் போகட்டும். தியா, உனக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு சொல்லு, அந்த காலேஜில் நான் சீட் வாங்கி தரேன். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரிங்கண்ணே. வளர்ந்தவனே, நீயும் நாளையிலேருந்து கம்பெனிக்கு வந்து சேரு. சரிங்கண்ணா. என்னோட ஃபைல்ஸ்லாம் நீ என்ன எம்ப்ளாயே என்ன உன் ஃபைல்ஸ் செக் பண்ணி நான் வேலை கொடுக்கறதுக்கு? இனிமே அந்த கம்பெனிக்கு நீயும் ஒரு பார்ட்னர். மரியாதை அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணு. ஏன் அக்கா? அக்கா, எம்பிட்டு நேரம் அங்கே கத்துவேன். என்ன தூங்கிட்டா இருந்த? என்னப்பா ஜூஸ் கேட்டீங்க, நான் கொண்டு வரதுக்குள்ள வெளியே போயிட்டீங்க போல. ஜூஸ் ஞாபகம் இருக்கா போட சொன்னது? நான் காலையில் உங்ககிட்ட கேட்டேன், இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் விட்டு, யார் வந்திருக்காங்க பாரு. யார் இது? இந்த ஆள் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. சரியா, உனக்கு மூளைகளை கெட்டு போச்சா என்ன? இவரால் தான் நம்ம அம்மா நம்மளை விட்டு போனாங்க. இவர் போய் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? அக்கா, அதெல்லாம் பழசு, அதெல்லாம் விட்டுதல்லு. இப்போ வந்தவங்களை கவனி. சரியா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? என்ன 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு மறந்தேன், இல்லை பிறந்ததுலேருந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டியா என்ன? நான் மறக்கல, நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். பரவாயில்ல, வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு கூப்பிடு. ஸோ இந்த அன்னபூர்ணாவை எப்படி வெளியே தத்துன்னு பார்த்துட்டு இருந்தேன், இதில் இதுங்க வேற. இவங்களை எப்படி வெளியே அனுப்புறது? அக்கா, வந்தவங்கள வான்னு கூட சொல்லாத போயிட்டே இருக்க. அப்படின்னா அவங்க வந்தது எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அண்ணே, நான் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நாங்கள் ஏதாவது வீடு பக்கத்தில் வாடகை எடுத்து தங்கிக்குவா. நீ எனக்கு வேலை கொடுத்ததே பெரிய விஷயம் அண்ணே, எனக்கு அதுவே போதும். விக்கி, என்ன ஆனாலும் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. இது ஏன் மேலே சத்தியம். வினோக்கு என்ன ஆச்சு தெரியலையே. அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா இல்லை இன்னும் பெட்லேயே தான் இருக்காரா தெரியல. அங்கே போயும் பார்க்க முடியாது. ஃபோன் பண்ணலாமா? பண்ணால் எடுப்பாரா தெரியலையே. சே, என்னால் தானே அவருக்கு இவ்வளோ பிரச்சனை. பாவம் அவர் எனக்காக அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். பட்டு பாவி, அவன் அடித்த கை உடஞ்சி போவான். பாவம். ஹலோ ஹலோ வினோ, நான் தான் ரியா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டீங்களா? இப்போ ஓகேவா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னங்க லைனாக மூச்சு விடாத பேசிக்கிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா? பெயின் ஏதாவது இருக்கா? நான் தான் சொல்லிட்டேனே, எனக்கு எந்த பெயினும் இல்லை. நீங்கள் தேவையில்லாத வரி பண்ணிக்காதீங்க. நான் ஓகே தான், நான் நல்லா இருக்கேன். பாருங்க, இப்போ கூட கொஞ்சம் ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ரீல்ஸா? நீங்கள் பெயினில் இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்கேன். ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா? ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஏன் சும்மா ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் உங்களோட பாடி ரிகவர் ஆகும். அது போங்க, ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகிட்டேன். திருப்பி எங்கே ரெஸ்ட் எடுக்க? 1 வீக்காக ரெஸ்ட் தான், எந்த ஒர்க்கும் இல்லை, வெளியே போகிற வேலையும் இல்லை. சாரி வினோ, என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. சாரி. அட என்னங்க நீங்கள் சும்மா சாரி சாரின்னு கேட்டுட்டு. சாரிலாம் வேணாம், முடிஞ்சா ஒரு செட் பூரி வாங்கிட்டு வாங்க. பூரி என்னங்க, பிரியாணியே செஞ்சிடலாம். நான் என் கையால் செஞ்ச பிரியாணி கொண்டு வரவா நாளைக்கு? எது உங்கள் கையால் செஞ்சதா? என்னங்க, என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறீங்களா என்ன? அப்படிலாம் இல்லைங்க, நான் சூப்பராக சமைப்பேன். நாளைக்கு உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு கொண்டு வரவா? நீங்கள் கொண்டு வரலாம் சரிதான், என்னை வீட்டிலேருந்து வெளியே விட மாட்டேன்றாங்க. சரி பார்க்கலாம், நாளைக்கு மீட் பண்ணுவோம். நாளைக்கு கோயிலில் மீட் பண்ணலாமா? கோயிலுக்கு வரீங்களா? எங்க பிரியாணி எடுத்துகிட்டு கோயிலுக்கு வர முடியும்? வேற எங்கேயாவது பார்க்கா? சரி ஓகே, கரெக்டாக ஒரு 12:30க்கு வந்துடுங்க. நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் உங்களுக்காக பிரியாணியோட. என்னங்க, அடி வாங்கினதுக்காக பிரியாணியா? அப்படிலாம் இல்லைங்க, செய்யணும் போல் இருந்தது, உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் போல் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. வேற என்னெல்லாம் தோணுது? பிரியாணி மட்டும் தான் தோணுதா? கூட பிரெட் அல்வா, சிக்கன் பக்கோடா இதெல்லாம் தோணுதா கூட? பின்னோ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், எல்லாமே செஞ்சு கொண்டு வரேன். சும்மா தாங்க கேட்டேன், பரவாயில்ல. உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்னால? உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? சிரமம்லாம் இல்லைங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். உங்களுக்கு பிரெட் அல்வானா ரொம்ப பிடிக்குமா என்ன? பிடிக்கும். பிரியாணினா பிரெட் அல்வா 65 இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அப்போ தானே அந்த பிரியாணிக்கே ஒரு அழகு. சரி ஓகே, நாளைக்கு உங்களுக்காக பிரியாணி 65 பிரெட் அல்வா நானே செஞ்சு கொண்டு வரேன். அப்போ நாளைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான்.